ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சிம்ரன் மேம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இந்த ரெசிபியை நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லவாரியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்வீட் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம துருவன தேங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை இந்த மாதிரி துருவியை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய்க்கு நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிளறிக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் 2 ஏலக்காயை நுணுக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். தண்ணி வந்து அளவெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வந்து எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கிராம் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 120 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம கையால் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை இப்போ நம்ம இடியாப்பம் பிழியறதுல போட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்க போகிறோம். அடுத்ததாக நான் வந்து வாழை இலையை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நம்மளோட தேங்காய் ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். நம்ம எப்படி கொழுக்கட்டையில் தேங்காய் பூரணம், பாசிப்பருப்பு பூரணம், கடலைப்பருப்பு பூரணமாக செய்வோமோ அதே மாதிரி தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த தேங்காய் பூரணத்துக்கு பதிலாக பாசிப்பருப்பு பூரணம் அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு பூரணம் கூட உள்ளே வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அதில் வந்து எடுத்து வச்சிடலாம். எக்ஸஸாக இருக்கிற வாழை இலையை நான் கட் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பார்த்திங்க அப்படின்னா அகாரோவில் 5 லிட்டர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இந்த குக்கரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான லவாரியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.